நாம் இன்றைக்கி இந்த பதிவில் யானை உருவம் பொறித்த 2 ரூபாய் காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ரூபாய் நாணயம் ரயில்வே நிறுவனம் தொடங்கி 150 ஆண்டு நிறைவு அடைந்ததை முன்னிட்டு இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. முதலாக 1853 வருடம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி பாம்பே முதல் தானே வரை பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. இதனை 2002 16 ஏப்ரலில் பெங்களூரில் கொண்டாடினாங்க. இந்த தினத்தை நினைவு கூறும் வகையாக தான் இந்த 2 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. இந்த வருடம் புதுசாக ஏதாவது சின்னத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நோக்கில் கார்ட்டூன் யானை உருவாக்குனாங்க. அதையே இந்த 2 ரூபாய் நாணயத்தில் பொறிச்சிட்டாங்க. இந்த 2 ரூபாய் நாணயத்தில் யானை படம் பொறிச்சிருக்கும் போது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. எதுக்காக இந்த யானை படம் பொறிச்சிங்க அப்படின்ட்டு நிறைய வதந்திகளும் பரப்பப்பட்டது. இதற்கு ரயில்வே நிறுவனத்திடமிருந்து வந்த பதில் என்ன அப்படின்னா, யானை என்பது நட்புடனும் உதவும் மனப்பான்மையுடனும் எண்ணமும் கொண்டது. அதனால்தான் இந்த நாணயத்தில் யானையின் உருவம் அச்சிட்டு வெளியிடப்பட்டு இருக்கிறது என்று கூறினர். இதற்கு போலு தி காட் என்றும் பெயர் வைத்தனர். ரயில்வே நிர்வாகம் தனது பணியை தொடங்கி 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. இந்த 2 ரூபாய் நாணயத்தின் முன்பக்கத்தில் அசோக தூணின் லயன் கேபிட்டல் மற்றும் அதன் கீழே சத்யமேவ் ஜெயதே, அதாவது உண்மை மட்டும் வெற்றி பொறிக்கப்பட்டுள்ளது. இடது மேல் சுற்றளவில் இந்தியில் பாரத் என்ற வார்த்தையும் வலது மேல் சுற்றில் ஆங்கிலத்தில் இந்தியா என்ற வார்த்தையும் உள்ளது. இது லயன் கேபிட்டலுக்கு கீழே சர்வதேச எண்களின் மதிப்பு 2ஐயும் கீழ் இடது சுற்றளவில் இந்தியில் ரூபாயே மற்றும் கீழ் வலதுபுறத்தில் ஆங்கிலத்தில் ரூபி என்ற வார்த்தையும் கொண்டுள்ளது. நாணயத்தின் பின்புறம் இந்திய ரயில்வேயின் சின்னமான போலு யானையின் காவலர் உருவம், இடதுபுறத்தில் ஆங்கிலத்தில் 150 கிளாரியஸ் ஏர் என்றும் வலதுபுறத்தில் இந்தியில் 150 குருவபுராணா வார்ஷ் என்றும் எழுதப்பட்டுள்ளது. மேலே ஆங்கிலத்தில் ரயில்வேஸ் என்றும் இந்தியில் ரயில்வே என்றும் கீழ் சுற்றளவில் போலு தி காட் என்றும் ஆங்கிலத்தில் தோன்றும். வெளியிடப்பட்ட ஆண்டு, அதாவது இந்த நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 2003. இந்தியாவில் முதலில் 1853 பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. அது 2002 2003 உடன் 150வது ஆண்டை எட்டியது. அதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. இந்த நாணயம் கரிகுலேஷன் கமமரேட்டிவ் காயின். இந்த நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 2003. இந்த நாணயம் காப்பர் நிக்கல் கலவையால் செய்யப்பட்டது. இதோட வெயிட் 6.05 கிராம், டயாமீட்டர் 26.5 மில்லிமீட்டர், திக்னஸ் 1.46 மில்லிமீட்டர், ஷேப் ஹெண்டிகோனல், எட்ஜ் ஸ்மூத். இந்த நாணயம் கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா, மும்பை அப்படின்னு 4 இடத்துல அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க.